ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு ஒரு மிட்டாய் செய்ய போறேன். அதாவது ஏபிசி கேண்டி சொல்லுவா. அதுக்கு என்னன்னா 3 பிரதான பதார்த்தங்கள் வேணும். நெல்லிக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு. நான் ஒரு 12 நெல்லிக்காய் எடுத்துட்டு இருக்கேன் இந்த சைஸ்ல. அப்புறம் ஒரு பீட்ரூட்டை சின்னதா இந்த மாதிரி நறுக்கி போட்டுருக்கேன். கேரட்டும் இந்த மாதிரி ஒரே ஒரு கேரட். இந்த 3ஐயும் நம்ம குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்துட்டுலாம். முதல்ல இதோ நம்ம குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சமா நல்ல சூடா இருக்கு. அப்புறம் இதை மெதுவா இதில் உள்ள சீடு எடுத்துடலாம். இதோ எல்லாமே மெதுவாக எடுத்துட்டேன். வெள்ளரிக்காயில் உள்ள சீடை இதை எல்லாமே இதில் விட்டுக்கலாம். இதோ இது நல்லா ஆறியாச்சு. இனி இதை இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். சொட்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு கல்கண்டு பொடிச்சு வச்சுருக்கேன். ஜீனிக்கு பதிலாக கல்கண்டு தான் போட்டு இந்த கேண்டி பண்ண போகிறேன். கல்கண்டை பொடிச்சு மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். அப்போ உப்பு கொஞ்சமாக போட்டுட்டா அந்த ஸ்வீட்டை அது தூக்கி காமிக்கும். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரேன். இந்த வானிலையில் சொட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், இதை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி ஒரு 60 கிராம் வரும் பிடிக்கும். அதில் ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறேன். ரொம்ப போடலை, 2 கரண்டியே போதுமானது. ஸ்டார்ச்னு நம்ம இது சூப் எல்லாம் பண்றதுக்கு வாங்குவோமே, அது சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். அது 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில கரைச்சி வச்சுக்கலாம். இப்படி கிட்டையில் இப்போ இதில் கொஞ்சம் இந்த கோன் ஸ்டார்ச் மாவு கரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, அதில் பாதி முதல்ல விட்டுக்கிறேன், அப்புறம் பாதி விட்டுக்கலாம். இது ஒன்று பேர் வர்றதுக்கு இந்த கோன் ஸ்டார்ச் ஹெல்ப் ஆகும். நல்லா திரண்டு வர்றதுக்கு இதோ நல்ல ஒரு 10-20 நிமிஷம் கிண்டியிருப்பேன். இதோ இந்த இப்படி கட்டியா இப்படி உடனே கீழே விழாமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் ஏற்கனவே நெய் தடவி வச்சிருக்கேன். தட்டில் இதை நீ ஆற வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். எல்லாமே ரெடி ஆயாச்சு. ஒரு சாம்படத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் லேசாக கல்கண்டு பொடியை தூவிக்கலாம். அப்படி நம்ம ஏபிசி கேண்டி ரெடி. இது கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா அல்வா டேஸ்ட்டில் இருக்குது, நல்லா இருக்குது. லாஸ்ட்டு தான் அந்த நெல்லிக்காயோட அந்த ஒரு துவர்ப்பு நமக்கு தெரியும்.